இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு முன்னாடியே தெரியாமல் போச்சுங்க. தெரிஞ்சிருந்தா செகண்ட் ஹேண்ட் காருங்கிறது யார்ட்டும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார் அதிகமாக வெயிலில் நிப்பாட்டினா இந்த பிளாஸ்டிக் எல்லாமே பயங்கரமாக ஃபேட் ஆயிரும். இந்த பிளாஸ்டிக்கை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் இந்த ஃபோம் ஸ்ப்ரே ஒன்று, அப்புறமா ஒரு கார் கேர் கிட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட் இந்த ஃபோம் ஸ்ப்ரே வச்சு ட்ரை பண்ணேன். கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு அடித்து பார்த்தா பயங்கர எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக ஒரு ஆர்வத்தில் நிறையா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டேன். இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண சைடு அப்படியே புத்தம் புதுசாகிருச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரேவை இவ்வளோலாம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரு ஆர்வத்தில் நிறையா அடிச்சிட்டேன். சின்ன சின்ன ரீஜனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சாலே உங்களுக்கு இந்த ஷைன் கிடச்சிரும். ஆனால் இந்த கார் நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கும் போதே பின்னாடி இப்படி தாங்க இருந்துச்சு, வெளுத்து போய். இதெல்லாம் நான் கிளியர் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியே புத்தம் புதுசாக ஆயிடுச்சுங்க. நிஜமாவே இந்த ப்ராடக்ட் செம்மையாக ஒர்க் பண்ணுது. பட் இந்த ப்ராடக்ட்டில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும், வாட்டர் வாஷ் பண்ணால் அது மறுபடியும் பழைய மாதிரி ஆயிருமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு எனக்கு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்குது. பேசிக்லி இது ஒரு ஃபோமி கிரீஸ் மாதிரி இருக்குது, சரிங்களா? ஒரு ஷைன் வந்து கொடுக்குது துடைக்கிறப்போ. நல்ல ஒரு ஆயிலி ஷைனி ப்ராடக்ட்டை வெளுத்து போன கருப்பு பிளாஸ்டிக் மேலே அடிச்சிங்கன்னா ஒரு ஷைன் கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் மேலே மட்டும் இல்லைங்க, டயர் மேலேயும் அடிக்கலாம். டயருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக புத்தம் புது டயர் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் டயர்ஸில் வெளி பிளாஸ்டிக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இன்டர்னலாக இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட, டேஷ்போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபோம் ஸ்ப்ரே ஓகே. இன்னொரு கார் கேர் கிட் வாங்கியிருந்தேன், அது என்னடான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் வேற லெவல். அதுவாச்சும் ஃபோம், இது டேரெக்டாக ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. இதுவும் அதே மாதிரி வெளுத்து போன பிளாஸ்டிக்கில் அடிக்கிறப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் நீங்களே பாருங்கள், வேற லெவலில் இருக்குங்க கார். அதாச்சும் போட்டு துடைக்கணும், இதில் துடைக்க கூட தேவையில்ல. ஸோ இந்த ஃபோம் ஸ்ப்ரே ப்ராடக்ட்டும் சரி, இல்லை இந்த கேஸ் ஸ்ப்ரே ப்ராடக்ட்டும் சரி, ரெண்டுமே சூப்பராக ஒர்க் பண்ணுதுங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கேஸ் ஸ்ப்ரே உங்களுக்கு ஒரு கிட்டாக தான் வரும். இந்த கூடவே உங்களுக்கு 3 ப்ராடக்ட் வந்துடும். பட் இந்த ஃபோம் ஸ்ப்ரே உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்டாகவே கிடச்சிரும். ஆனால் இந்த கிட்டில் வர இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தண்ணியே இல்லாமல் உங்கள் காரோட கிளாஸு அப்புறமா ஹோல் பாடியுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நல்ல மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா காரோட லுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே புதுசாக ஆயிடுச்சுங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்டில் டிஸ்அட்வான்டேஜே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதை ஸ்ப்ரே பண்ணி 1 வீக்காக கார் ஓட்டி தொடக்கவே இல்லை. நல்லா மண்ணெலாம் போயில ஒட்டிச்சு. பட் தொடச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெலாம் சூப்பராக போயிடுச்சு. திருப்பி அந்த ஷைன் அப்படியே ரீட்டைன் ஆகுது. ஒரு வாரம் ஆச்சு, அதுவும் மண்ணாயிருச்சு. தொடச்சா மொத்தமாக வெளுத்து போயிடும்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஷைன் அப்படியே ரீட்டைன் ஆகுது. அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணியை போட்டு நல்லா அழுத்தி தொடச்சிங்கன்னு வைங்களேன் கிளாத் வச்சு, உங்களுக்கு அந்த ஆயிலி ஷைன் வந்து போயிடும், மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும். அதுக்கும் சும்மா தண்ணி ஊற்றினாலோ இல்லை மழை பெஞ்சாலோ உங்களுக்கு அந்த ஷைன் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நல்லா போட்டு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ கடையில் கொடுத்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பிளாஸ்டிக் உங்களுக்கு வெளுத்து போயிடும். வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கார் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் வேணால் வீடியோவில் டேக் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.